ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ தமிழகமே ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஜய் அவர்களுடைய முதல்வராக பதவியேற்கும் விழா நடந்துகிட்டு இருக்குது ஃபைனலாக. ஸோ பல பிரச்சனைகளை அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து, குறிப்பாக அந்த எலெக்ஷன் நெருங்க ரொம்ப அடுத்தடுத்த பிரச்சனைகளை சந்தித்தார். ஆனாலும் அந்த பிரச்சனைகளின் உச்சியிலும் அவர் ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னா, நமக்கு யாராவது கெடுதல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பழி வாங்கிட்டிங்கன்னா, பற்றியா நான் உன்னை பழி வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு நாளைக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவங்கள நீங்கள் மன்னிச்சு விட்டிங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஜென்ரலாக அவர் அனுபவித்த பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு பழி வாங்கக்கூடிய குணத்தை தூண்டும். ஸோ இப்போ அவர் சொன்னதை செயலில் நிரூபிக்க வேண்டிய ஒரு உச்சத்தை அவர் அடைஞ்சிருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி, பதவி வரும்போது பணிவும் வரணும், துணிவும் வரணும் அப்படின்ட்டு. ஸோ துணிவு இருக்குதுன்றதை அவர் நிரூபிச்சிருக்கார், பணிவு இருக்குதுன்றதையும் இது வரைக்கும் நிரூபிச்சுட்டு தான் இருந்திருக்கிறார். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் சொன்னதில் மன்னிச்சு விட்டால் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்கன்றதுக்கு பின்னாடி இன்னொரு ரகசியம் இருக்குது. பழி வாங்கினா என்ன ஆகுனா, கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருக்க மாட்டோம். ஏன்னா ஒருத்தன் ஏற்கனவே கெடுதல் பண்ண தான் வந்திருக்கிறான். நீங்கள் கம்முன்னு இருக்கும்போதே அவன் கெடுதல் பண்ணவன், நீங்கள் திருப்பி கெடுதல் பண்ண அப்புறம் கம்முன்னு இருப்பானா? இப்போ வாழ்நாள் ஃபுல்லாக திருப்பி என்ன பண்ணிவிடுவானோன்ற பயம் வரும். இதில் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவன் தயவை தேடி போய் நிற்க வேண்டிய ஒரு சூழலை இந்த பிரபஞ்சம் உருவாக்கும். நம்ம யாருக்கு கெடுதல் பண்ணுறோமோ அவங்களுக்கு நம்ம கடன் படுறோன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஆனால் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி அவங்கள மன்னிச்சு விடுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கடன் பட வைக்கிறீங்க. அப்போ மன்னிச்சு விடும் பொழுது அவங்க துடிப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்றியை ஒரு காரியமாக செய்யணும், ஹெல்ப்பாக செய்யணுன்ட்டு. அந்த மாதிரி வாய்ப்பும் வரும் இந்த பிரபஞ்சத்தில். அப்போ தேடி அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் ஒருவேளை நாம் அவங்கள பழி வாங்கிட்டு அவங்களுடைய உதவி நம்ம தேவைப்படும் பொழுது அங்கே போய் நிற்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? உடம்பெல்லாம் குறுகுறுக்கும், வேறு வழியும் இல்லை. அந்த நேரம் அவங்க பழி வாங்குகிறாங்களா அல்லது பெருந்தன்மையாக நடந்துக்கிறாங்களான்றது தெரியாது நமக்கு. ஸோ ஏன்னா ஒன்று ஒரு கண்டினியூஸ் டாட்டு தான், ஒரு டாட்டுக்கும் லிங்க் இருக்குது. ஸோ இந்த டாட் அடுத்த டாட் அப்படி போய்கிட்டே தான் இருக்குது. இது பிறவியாக இருக்குது இந்த டாட்டு. ஸோ ஒன்றுத்துக்கும் லிங்க் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிறவியில் நீங்கள் கெடுதல் செஞ்சவங்க அடுத்த பிறவியில் தொடர்ந்து வருவாங்க உங்களுக்கு கெடுதல் செய்ய. ஸோ அதுதான் மறுஜன்ம ரகசியம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, எப்போவுமே இருக்கிற ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். அது கண்டினியூஸாக பாவ புண்ணியத்தை சுமக்குது. ஸோ அந்த பாவத்தை அழிக்கிறதுக்கு ஒரு வினாடியும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனைகளை கொடுப்பவர்களை அந்த செகண்டே மன்னிக்கிறது. அந்த செகண்டே மன்னிக்கிறது எப்படி அப்படின்னா, கடவுள் கொடுக்குற ஞானம் இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப நடக்குதுன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5000 வருஷம் முன்னாடி இதே நாள் விஜய் அவர்கள் இதே முதல்வர் பதவி ஏற்றார். ஸோ அந்த நாள் வர வரைக்கும் அவருக்கு அந்த பிரச்சனைகளும் முந்தைய கல்பத்திலும் நடந்தது. இந்த 5000 வருடத்தை அவர் கல்பணும். ஸோ முந்தைய கல்பத்தில் என்றைக்கு அவர் பதவி ஏற்றாரோ அதே நேரம் தான் இது நடக்கும். இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, கான்ஃபிடென்ஸ். அந்த பிரச்சனைகளின் உச்சியிலும் கான்ஃபிடென்ஸ் இல்லை, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இப்படி தான் எல்லா ஃபங்க்ஷன்லையுமே அந்த எலெக்ஷன் பிரச்சாரத்துலலாம் கடைசியில் இப்படி தான் அவர் முடிக்கிறார். மேடை பேச்சிலும் இப்படி தான் முடிக்கிறார். அதேமாரி இப்போ இந்த பிரச்சனை அதிகமாக ஆகும்பொழுது கூட நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது இவருடைய மைண்டுக்குள்ளே எப்படி வந்தது? இயற்கையாக வந்திருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா மூலமாக வந்திருக்கலாம்,
அல்லது ஆன்மீக ரீதியாக ஏதாவது புக்கு படித்து அல்லது ஏதாவது ஸ்பீச் கேட்டு வந்திருக்கலாம். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவரை வந்து வழி நடத்தி அழிச்சிட்டு போகிறது இந்த பாசிட்டிவான விஷயங்கள் தான். ஸோ இங்கே மனிதர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப புரிஞ்சுக்கணும். ரஜினி அவர்களாக இருக்கட்டும், விஜய் அவர்களாக இருக்கட்டும், அவங்க சினிமாவில் காட்டுற பிம்பமும் நிஜ வாழ்க்கையில் இருக்கிறதும் சுத்தமாக சம்மந்தப்படாமல் இருக்கும். சினிமாவில் பழி வாங்குறது அதனால தான் அவங்க படம் ஓடுது. அதை பார்த்து நம்ம வாழ்க்கையை அழிச்சிக்கக்கூடாது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவங்களுக்கு பழி வாங்குகிற குணம் கிடையாது இல்லையா? ஸோ ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு வராததுக்கே அதுதான் காரணம். ஏன்னா அவர் வந்து நண்பர் அப்படின்ட்டு நிறைய அரசியல்வாதிகளை சொல்கிறார். அப்போ அவர் அரசியலுக்கு வந்தார்னா அவங்களையும் எதிர்க்கணுமே. அதனால தான் அவர் தனக்கு பதிலாக வேறு யாரையாவது நிறுத்தலாம், அப்போ வந்து மூப்பனாரை நிறுத்தலான்னு ட்ரை பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ கூட நானே ஏன் வரணும், இது பிஜேபி காங்கிரஸ் மாதிரி நம்ம மற்றவர்களை நிறுத்தலாம்ல. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்னென்னா அந்த நட்பு உடையக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம் வச்சார். ஸோ நிறைய பேர் வந்து ரஜினி அவர்கள் வரல அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் ஒருவேளை ஆட்சியை பிடித்திருந்தாலும் கூட பலருடைய பகைமையை சம்பாதிச்சிருக்கணும். நிறைய விஷயங்களை ஏதாவது பலகீனம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளறுவாங்க, 1-10 சொல்லுவாங்க. இல்லை விஜய் அவர்களுக்கு பார்த்தோம் எவ்வளோ பிரச்சனைகள். ஸோ அதனால் அங்கே வந்து ரஜினி அவர்களும் வெற்றி தான் அடைஞ்சிருக்கிறாங்க, விஜய் அவர்களும் வெற்றி தான் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்களை சந்தித்த பிரச்சனைகள் வந்து அவர் மனதை பாதிக்காமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மனதை பாதித்தால் அது உடலையும் பாதிக்கும், ஆயுளையும் குறைக்கும். ஸோ அதில் வந்து ரொம்ப கஷ்டம்தான் இல்லை. இந்த காலகட்டத்தில் வந்து எந்த அளவுக்கு நம்ம மேலே போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து டென்ஷனும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதையும் மீறி விஜய் அவர்கள் வந்து அந்த உச்சத்தை அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து சொல்லுவார், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் இந்த மாதிரி அரசியலுக்கு வர விருப்பம் இருக்கான்னு கேட்கும்போது அவர் சொன்னது என்னென்னா, நான் வந்து சாதாரணமாக இருக்கும்போது காலம் என்ன இப்போ இந்த இடத்துல இட்டாந்து விட்டு இருக்குது, நாளைக்கு இதே காலம் ஒரு நாள் அங்கே இட்டுட்டு போய் விடும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்த நிறைய பிரச்சனைகள் காரணமாக இருக்கலாம். அது கூடவே மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற உணர்வு. ஸோ இது எல்லாமே வந்து அவரை கரெக்டாக இந்த இடத்துக்கு இட்டாந்து விட்டுடுச்சு. ஒரு டைமுக்கு அந்த சினிமாவின் புகழின் உச்சியை விட்டுட்டு வரணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்க இல்லை. எல்லாருமே அந்த ஒரு குறிப்பிட்ட வயதான பிறகு கொஞ்சம் அப்படி மார்க்கெட் டல் ஆகும்போது தான் வருவாங்க. ஸோ விஜய் அவர்கள் மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும்போது தான் அவர் வரார். ஸோ அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. அது உண்மையும் கூட இல்லை. இப்போவும் அவர் நடிச்சார்னா அவர் தான் நம்பர் 1. ஸோ ஏதோ ஒரு சக்தி அவரை வந்து அந்த சினிமாவின் பேர், புகழ், பணம் எல்லாத்தையும் வெறுக்க வச்சுருக்குது. அதை வெறுக்காமல் இங்கே வர முடியாது. ஸோ நாளைக்கு ஏதோ ஒரு சக்தி அவருக்கு அரசியல், புகழ், உச்சம் இதை கூட வெறுக்க வைத்து ஆன்மீகத்தின் பக்கம் கூட அழைச்சிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து பயங்கர கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்றத இப்போ நாம் பார்த்தோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணது வந்து நிறைய பேர் வந்து அவர் அரசியலுக்காக பண்ணார் அப்படிலாம் சொன்னாங்க. சரி, ஓகே. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் பண்ணார்? அதுக்கப்புறம் அவர் எதுவும் பண்ணுறதுனால வந்து யாரும் ஓட்டு மாற்றியெல்லாம் போட போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய கோயில்களுக்கெல்லாம் போனார். ஏன்னா அவர் ஒருவேளை ஆன்மீகத்தின் பக்கம் வந்தார் அப்படின்னா தனியாளாக வரமாட்டார். எப்படி அரசியலுக்கு போகும்போது தனியாளாக வரலையோ, ஒரு பெரிய படையாக ஒரு பின்னாடி வந்ததோ, அதேமாரி ஆன்மீகத்திற்கு வந்தாலும் அவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய படையே வரும். ஏன்னா அவர் வர வேண்டிய அவசியம் இருக்குது உலகத்துக்கு. ஏன்னா இந்த உலகம் கலியுகம் முடிகிற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நம்ம பார்க்குறோம் இல்லையா, உலக அளவில் யுத்தங்கள் நடக்கிறத பார்க்குறோம், இயற்கை சீற்றங்களை பார்க்குறோம். ஸோ இறைவன் இந்த பூமிக்கு வந்து 100 வருடம், அதாவது கடைசி 100 வருடம் வரார். வந்தே 90 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 100 வருடம் ஆவரேஜாக முடியும் பொழுது இந்த பூமி சத்தியுகமாக, சொர்க்கமாகவே மாறப்போகுது. இந்த செய்தியை சொல்லுறதுக்கு விஜய் மாதிரி சக்திசாலியானவர்கள் தேவை இல்லை. இப்போ நாங்கள் சொன்னால் ஒரு 100 பேர் பார்க்குறாங்கன்னா, விஜய் அவர்கள் சொன்னாங்கன்னா கோடி பேர் பார்ப்பாங்க, உலகம் ஃபுல்லாகவே இல்லை. அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒருவராக, இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடியவராக
அவர் மாறி இருக்கிறார் அப்படிங்கிறது நேஷ்னல் நியூஸ் ஃபுல்லாக அவரை தான் இப்போ கவர் பண்ணிகிட்டே இருக்குது. அவர் எலெக்ஷன் வந்ததுலேருந்தே, அந்த அரசியலுக்கு வந்ததுலேருந்தே. ஸோ கடவுள் சொல்கிற செய்தி என்னென்னா, இந்த பூமி சொர்க்கமாக தான் இருந்துச்சு முதல் 2000 வருடம். அடுத்த 2000 வருடம் இதே பூமி நரகமாக மாறுது. பகல் இரவு மாதிரி இது தொடர்ந்து நடக்கும். தானாகவே சொர்க்கம் நரகமாகும், அதாவது பழசாகும், மனிதர்களுடைய குணம் கீழான நிலைக்கு போகும். அதுக்கு கடவுள் தேவையில்லை. ஆனால் கீழான மனிதர்களை, காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் மூழ்கி இருக்கிற இந்த மனிதர்களை, காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாத அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை போன்ற தெய்வீக குணங்கள் மட்டும் நிரம்பிய தேவதைகளாக மாற்றுறதுக்கு தான் கடவுள் வரார். அதுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அழியக்கூடிய உடம்புன்னு 2500 வருடமாக நினைக்க ஆரம்பிச்சிங்க. அதனால தான் காமம் கோபத்துக்கெலாம் அடிமையானீங்க. அதுக்கு முன்னாடி இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வில் இருந்தீங்க. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியங்களையும் ஆத்மா தான் செய்யுது, யோசிக்கிறது உட்பட. ஸோ பாவ புண்ணியமும் அதில் தான் இருக்குது. இப்போ ஆத்மாவில் கடந்த 2500 வருடம் உடம்புன்னு நினச்சி செய்த பாவங்கள் பதிவாகி இருக்குது. அதுதான் மீண்டும் மீண்டும் உங்களை பாவம் செய்ய வைக்கிது. ஸோ அந்த பாவத்தை ஃபுல்லாக அழிக்கணும்னா, நான் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானத்தை தினம் தினம் கேட்கணும். கேட்டதை மனதுக்குள்ளே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்க அந்த சொர்க்கத்தின் தெய்வீக குணங்கள் இப்போவே வரும். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும்னு சொல்கிறாங்களே சொர்க்கத்தில். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளோ அன்பாக இருப்பாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி குணம் நமக்கு வரணும் அப்படின்னா, ஆத்மான்னு உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பாருங்கள். அந்த சக்தி இன்னும் வரல. ஸோ அந்த சக்திக்கு தான் சர்வ சக்திகள் நிரம்பிய இறைவனை, அவரை தான் சிவன் இந்துக்களும், பரமபிதான் கிறிஸ்தவர்களும், அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருவர் தான். ஸோ அவரை செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆத்மான்னு உணர்ந்து அவரை நினைக்க ஆத்மா பவர்ஃபுல்லாகும். பவர்ஃபுல்லாகிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் போன்ற பலகீனங்களின் வசமாகாது, உலகில் கவர்ச்சியில் ஈர்க்கப்படாது. அது தனக்குத்தானே ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா சொர்க்கத்தில் அப்படித்தான் இருப்பாங்க. அதனால தான் ஆண்களும் பெண்களும் சொர்க்கத்தில் அவ்வளோ அழகாக இருந்தாலும் சின்ன சலனம் கூட ஒருவர் பார்த்து வராது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால் கிடையாது. காமம்னா என்னன்னே தெரியாது. அதனால தான் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை இன்றைக்கி இந்துக்கள் தெய்வங்கள் அப்படின்னு கோயில் கட்டி கும்பிடுறோம். மற்றபடி அவர்களை அப்படி ஆக்குனவர் தான் கடவுள். அவர் தான் சிவபெருமான், அல்லாஹ், பரமபிதான் சொல்லப்படுறது. ஸோ சிவனுக்கு மட்டும்தான் லிங்க ரூபம் வச்சுருக்குறோம். மற்ற எல்லாருக்குமே உடல் கொடுக்கப்பட்டிருக்குது இந்து மதத்தில். அப்போ லிங்கன்றது இந்த ஜோதி வடிவமானவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த செய்தியை ஒரு நாள் தளபதி விஜய் அவர்கள் வாயால் இந்த உலகம் கேட்கக்கூடிய நாளும் வரும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ விஜய் அவர்களுக்கு மனதார வாழ்த்துக்கள். ஸோ இதுக்கு பிறகு விஜய் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்புகிறோம். அப்படியே பிரச்சனை வந்தாலும் ஒரு கதவை மூடினால் இன்னொரு கதவை திறப்பார் இறைவன் இல்லையா? வேறு இடத்துல இருந்து அவருக்கு கண்டிப்பாக உதவி வரும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.